தெரியல, நீ நல்லா தெரியுது. சரி ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருட்காட்சி போட்டிருக்காங்க, அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஜேம்ஸ் வந்து வீடியோல வந்து ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லி யாரையுமே காட்ட மாட்டேங்கிறான், ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த பொருட்காட்சி வந்து 5 நாள் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, ஸோ இன்னைக்கு மிஸ் பண்ணோம்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து இதுவரையும் அதிகமா வெளியே போனது கிடையாது. என்ன ரீசன்னா, நாங்க இருக்கிற ஏரியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பீச், பார்க் எதுவுமே கிடையாது. ஜோன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வந்துருச்சு. நேற்று தூங்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம போகல, இன்னைக்கு கண்டிப்பா போயிடணும். ஏன்னா நம்ம வந்து அதிகமா வெளியெல்லாம் போனது கிடையாது. நம்ம இருக்கிற ஏரியா சைடு வந்து பாத்தீங்கன்னா பீச், பார்க்னு எதுவுமே கிடையாது. ஜேம்ஸ் வந்து ரொம்ப இன்னைக்கு சேட்டை செய்யறான். அவன் மட்டும்தான் இன்னைக்கு கேமரால தெரியணும்னு சொல்லிட்டு, யாருமே அதுவும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா அஸ்லன் வந்து வீடியோலயே தெரியக்கூடாதான். இவனுக்கு அவனுக்கும் ஒரே ஏஜ், அதனால ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஜேம்ஸ்க்கு இந்த விஷயத்துல ரொம்ப சண்டை போடுவான் இவங்க கூட. என்னம்மா பக்கத்துல நீ நல்ல பிள்ளை, என்னம்மா நேரம் பார்த்து உட்காருமா. ஓகே, ஜேம்ஸ்க்கும் ஜோன்ஸ்க்கும் விளையாடுற மாதிரி என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா ஜேம்ஸ்க்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்றான்னு பாருங்க. ஜேம்ஸ் உனக்கு என்னமா வேணும்? மீன் தான் வேணுமா? ஏன்னா இவங்க வந்து நேற்று போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து இவங்க கிட்ட சொல்லியிருக்கான். அதுல இருந்து பொருட்காட்சி போனா மீன் வாங்கணும்னு சொல்லிட்டே இருக்கான். கலர் கலர் மீனா இருக்கும். கலர் கலர் மீன் வாங்கலாமா ஜேம்? கலர் மீன் இருக்கா? இந்த கலர் இருக்கா? இந்த வேணும். சரி, பின்னாடி தள்ளி வந்து உட்காருவா. பொருட்காட்சிக்கு வந்தாச்சு. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சொன்னாங்க. ஆனால் குழந்தைங்களுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 டிக்கெட் வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கலராக மீன் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு நல்லா விளையாட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வந்து இந்த விளையாட்டு விளையாண்டதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி விளையாடுறேன்னு கேட்டோம், விளையாடுறேன்னு சொன்னால் அதனால் சரி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து இதுக்கு வந்து 40 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அவன் ஃபஸ்ட்டு ஏற தெரியாமல் அந்த சைடு இறங்குற சைடு போய் ஏற போனான். அவனுக்கு தெரியாது, இதுவரையும் ஏறினதே கிடையாது. இதில் ரொம்ப பயப்படுவான்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு தான் பார்க்க ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு 5-6 தடவைக்கு மேலே ஏறி இறங்கிட்டான். ரொம்ப டயர்டாயிருவான்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 5-6 தடவை இறங்கினதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கிட்டோம். போதும் இந்த விளையாட்டு, வேறு விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டோம் நாங்களே. ஜோன்ஸ் குட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வெளியே வந்திருக்காரு. ஸோ அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது எல்லாமே. அண்ணங்கார என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டே இருந்தான். அதனால் அவங்க அப்பா என்ன செஞ்சாங்க, சரி இவனையும் விளையாட வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. ஆனால் அவனுக்கு இதில் விளையாட தெரியல. ஸோ அப்போ நமக்கு லேசாக அவனை ஜம்ப்பாவது பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு லேசாக ஜம்ப் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆள் பார்த்திங்கன்னா பேண்ட்டெல்லாம் மேலே தூக்கி விட்டுட்டு இருந்தான். எதுக்கு இப்போ பேண்ட்டை மேலே தூக்கி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து சின்ன சின்ன போட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் போகணுன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. இதில் உட்காந்தா பேண்ட்டெல்லாம் நினைஞ்சிரும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான் போல். அதனால தான் பேண்ட்டெல்லாம் மேலே தூக்கி விட்ருக்கான். வச்சுருந்த கேம்லேயே இந்த கேமுக்கு தான் ஏகப்பட்ட கூட்டம். 10 பேராக 7 நிமிஷம் விடுறாங்க உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இன்னும் டைம் அவுட் ஆகலாம். ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஜேம்ஸ் வந்து நாங்கள் இறக்கி விட்டுட்டோம்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமேட்டு. ஆனால் அவன் இறங்கும்போது சொன்னான், ஆனால் நல்லா ஓட்டுவேன், நல்லா அந்த வீலை சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னா அவனோட போட்டு மட்டும் ஒரு சைடு போய் இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எல்லாரும் பேசாமல் இருக்காங்க. இவங்க அப்பா மட்டும் அவன் பக்கம் சுற்றி போய் அவன் போட்டை கரெக்டாக எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மற்ற பேரண்ட்ஸ்லாம் பக்கத்தில் போகக்கூட இல்லை. அவன் போட்டு எங்கெல்லாம் போகுதோ அந்த சைடெல்லாம் போயிட்டு அவங்க அப்பா அவனை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்கிற பசங்கள்ட்டையும் சொல்லி அவன் போட்டை கரெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க கேம் விளையாண்டாலும் நம்ம கண்ணு சாப்பிட்றதுல தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு காலிஃப்ளவர் 65 வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பெரிய அப்பளம், ஃபேமிலி அப்பளம், இது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. பொருட்காட்சினாலே இந்த அப்பளம் தான். அது ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அப்புறமேட்டு 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 90ஸில் நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் இந்த பேப்பர் இது வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ஊறுகாய், நிறைய வெரைட்டி ஊறுகாய் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோன்னு நினச்சிட்டு நாங்களும் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டோம் மாங்காய் ஊறுகாய் வீட்டுக்கு.
நம்ம தான் இன்னும் கேமே விளையாடலேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இந்த பால் போடுற கேம் விளையாண்டேன். அந்த பால் வந்து எந்த நம்பரில் நிற்கிதோ அந்த 6 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 பால்ஸு எந்தெந்த நம்பரில் நிற்கிதோ அந்த பாலோட நம்பர்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணுனா என்ன நம்பர் வருதோ அதுக்கு நேராக உள்ள ப்ரைஸ் தருவேன்னு சொன்னாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 தான் வந்துச்சு. 6 வரையும் போட்டிருக்காங்க. நம்பர் 1 2 3 6 வரையும் போட்டிருந்தாங்க. எனக்கு 19 வந்துச்சு. ஸோ 2 பென்சிலும் ஒரு பென்னும் இருக்கிற மாதிரி தந்தாங்க. பொருட்காட்சியிலே ஹைலைட் வந்து இவங்க அப்பா பால் போட்டது தான். பால் வந்து ரொம்ப லைட் வெயிட். இவங்க நினச்சிக்கிட்டாங்க போட்ட உடனே அடிபட்டுருன்னு நினச்சிட்டாங்க. அந்த பால் வந்து அப்படி போய் அடிப்படாது. அதனால தான் அந்த பால் வச்சுருப்பாங்க. ஜேம்ஸ் வந்து சும்மா தான் போட்டான். அது கூட ஒரு 2-3 பால்ஸ் வந்து டம்ளரை வந்து கலைச்சி விட்டுருச்சு. அந்த பையனே ஷாக் ஆகிட்டான். ஜேம்ஸ் நல்லா போட்டுட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பென் கொடுத்தாங்க தம்பிக்கு. மறுபடியும் பால் போடுன்னு சொல்லி இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த பவுலில் மீன் இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த ரிங்கை போட்டுட்டோம்னா அந்த பவுல் நமக்கு கொடுத்துருவாங்க. இவங்க அப்பா ஃபஸ்ட் டைம் வாங்கினாங்க. 30 ருப்பீஸ்க்கு வாங்கினாங்க. 4 ரிங்கு கொடுத்தாங்க. ஒரு தடவை கூட போடவே இல்லை. அது ஆல்மோஸ்ட் யாருமே போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு மனசு கேட்கல, மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 4 ரிங் வாங்கினாங்க 30க்கு. ஒன்று கூட விழுகலை. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இது வந்து மேக்ஸிமம் விழுகாது. ஏன்னா அந்த பவுலும் அந்த ரிங்கும் ரொம்ப கரெக்டாக இருந்தது சைஸு. அவ்வளோ போதும், டைம் ஆயிடுச்சு, இதோட நம்ம பொருட்காட்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சின்ன பையன் தூங்கிட்டான். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி வந்து இருட்டில் போயிட்டு இருந்துச்சு. நம்மளாம் சின்ன வயசில் நிறையா பார்த்துருக்கோம். என் பையன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். பார்த்துட்டு அது ஏதோ ஒரு பெரிய அனிமல் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்ககிட்ட கேட்குறான், அது என்னதுமான்னு சொல்கிறான். நாங்களும் வந்து அது பண்ணிடா அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே அவன் சொல்கிறான் அது என்னதுன்னே தெரியாமல் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நாங்கள் பொருட்காட்சிக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்துருக்கோம். என்னென்ன பொருள்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது. எந்த பொருள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரி ஓகே. ஆனால் இது அவ்வளோவா உழைக்காது, ரொம்பலாம் ஸ்ட்ராங்லாம் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல 20 ரூபா தானே சொல்லி ஒன்று எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு இந்த இதே ஃபுல்லாகவே 20 ரூபா தான் சொன்னாங்க. சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்தோம், இந்த உண்டியலும் 20 ரூபா தான். அந்த உண்டியல் வந்து ஜேம்ஸ்க்கு வந்து காசு சேர்க்கறதுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இதுவும் 20 ருபீஸ் தான். பாருங்க பண்ணி முடிச்சு முடியுது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து இந்த வால்ஸ் போட்டோம். அந்த வால்ஸ் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வால்ஸோட நம்பர்லாம் கவுண்ட் பண்ணது வந்து 19 வந்துச்சு. 19க்கு வந்து அந்த பென்சில், இது வந்து இந்த டிப்பு பென்சில் மாதிரி 2 பென்சிலும் ஒரு பென்னும் வச்சுருக்காங்க. இந்த நம்பர் இருந்துச்சு இதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் பென்சில் தான். இது வந்து எதுக்குன்னா இவங்க அப்பா வந்து அந்த பால் வச்சு அந்த டம்ளர் ஃபுல்லாக கலைக்கிறது. அதில் அவங்க ஒன்று கூட அடிக்கவே இல்லை. அதுக்கு வந்து ஜேம்ஸ்க்கு வந்திருந்தனால ஜேம்ஸ்க்கு அந்த ஒரு பென்சில் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பூனு, இதுவுமே 20 ரூபா தான். ஸ்பூன் ஏன் எடுத்துன்னா நிறைய ஸ்பூன், ஒரு 10-15 ஸ்பூன் இருந்துச்சு. எல்லாமே பசங்க விளையாடுன்னு சொல்லி மண்ணில் கொண்டு போய் போட்டு எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. சரி சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு வாங்கினோம். 5 ஸ்பூன் இருக்குது. அப்புறமேட்டு இந்த கரண்டியும் 20 ரூபா தான். அந்த ஒன்று தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிட்டோம் நாங்கள். இது சும்மா இது கலையாம இருக்கிறதுக்கு இதில் அப்படி குத்தி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து கயிறு, இதுவும் 20 ரூபா தான். சரி யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். நிறைய பொருள்லாம் அங்கே கிடையாது, கொஞ்சம் தான் இருந்துச்சு. நம்மளும் கொஞ்சம் தேவைப்படுற பொருள் மட்டும்தான் வாங்கணும். நிறைய அன்வான்ட் திங்ஸ் எதுவுமே நம்ம வாங்கவே கிடையாது. இது மட்டும்தாங்க ரொம்ப செஞ்சு காட்டுவோம். இது மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தயிர் கடைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் எல்லாமே கூட நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து 100 ரூபாய். நீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா தயிர்ல வந்து நம்ம கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறதோ இல்லை மோர் கடையிறதோ செய்யணும்னா ரொம்ப ஈஸி. இது உள்ள விட்டு இப்படி அமைக்கிட்டே இருந்தா போதும், நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. நமக்கே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதனால அழகா இருக்குன்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டோம். இது ஆனா இது 100 ரூபாய். அவங்க செஞ்சு காட்டு, இங்கே இருந்து உட்காரு, அப்பதான் தெரியும். வா செஞ்சு காட்டு. ஈஸியா இருக்கமா? இதை பார்த்து செய், அவங்களுக்கு தெரியும். இதை பார்த்து செய். ஓகே சூப்பரா இருக்கு.
அவ்வளவுதான் நாங்க வாங்கின பொருள் எல்லாமே